சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தில் தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு ஒரு மிகப்பெரிய அதிகார போரை தொடங்கியுள்ளது. சென்னையில் மொத்தம் உள்ள 200 வார்டுகளில் 152 வார்டுகள் திமுக வசம் இருந்தாலும் மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக மாற்றப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆட்சிக் காலத்தில் போடப்பட்ட 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களை முதலமைச்சர் விஜய் அதிரடியாக ரத்து செய்துள்ளார். மாநகராட்சி நிர்வாகத்தை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் விதமாக முதலமைச்சர் எடுத்துள்ள இந்த அதிரடி முடிவுகள் திமுக கவுன்சிலர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் முறைகேடுகள் காரணமாகவே ரத்து செய்யப்பட்டதாக புதிய அதிகாரிகள் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டாலும் இதனை திமுக கவுன்சிலர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர். மாநகராட்சியின் வளர்ச்சி திட்டங்களை திட்டமிட்டு முடக்கும் விதமாகவே முதலமைச்சர் விஜயின் நடவடிக்கைகள் அமைந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மாநகராட்சிக்குள் திமுகவிற்கு கவுன்சிலர்கள் பலம் அசைக்க முடியாததாக இருந்தாலும் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை சென்னையில் உள்ள 16இல் 14 இடங்களை தாவேகா கைப்பற்றியுள்ளது. இதனால் மாநகராட்சி கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றுவதிலும் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதிலும் திமுகவிற்கு இப்போது மிகப்பெரிய முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. மற்றொரு புறம் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு தலைமை தாங்கும் முதலமைச்சர் விஜயை சென்னை மேயரோ அல்லது துணை மேயரோ இதுவரை மரியாதை நிமித்தமாக கூட சந்திக்கவில்லை என்பது தாவேகா தரப்பில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசியல் மோதல்களுக்கு நடுவே வரும் ஜூலை 29ஆம் தேதி மாநகராட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த பின்னணியில் புதிய அதிகாரிகளையும் தாவேகா எம்எல்ஏக்களையும் எப்படி சமாளிப்பது என்பது குறித்து ஆலோசிக்க திமுக கவுன்சிலர்கள் கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் அவசரமாக நடைபெறுகிறது. ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு மாற்றாக என்ன செய்வது, மாநகராட்சி கூட்டத்தில் எத்தகைய கேள்விகளை எழுப்புவது என்பது போன்ற முக்கிய விவாதங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளன. சென்னை மாநகராட்சியை மையமாக வைத்து தமிழக அரசியலில் ஒரு புதிய அதிகார போர் மூண்டுள்ளதை இந்த நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. வரும் நாட்களில் கோட்டையில் இருந்து வரப்போகும் அடுத்தடுத்த உத்தரவுகள் மாநகராட்சி அரசியலில் இன்னும் பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.